தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வெல்வான் விவசாயி ஊடகத்திலிருந்து காரைக்குடி மாநகராட்சிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் போட்டியிடுறது எல்லாருக்கும் தெரியும். கூடவே டென்டல் பிரபு அவர்கள், அப்புறம் திமுகவோட அலைன்ஸ்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மாங்குடியார் அவர்கள், அதிமுகவுல இருந்து அந்த அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய அமமுகவுடைய தேர்போகி பாண்டி அவர்கள், இவங்க எல்லாருக்குமான வாக்கு சதவீதம் எப்படி இருக்குங்கிறத, இங்க இருக்க மக்கள் யாரை அதிகம் விரும்புகிறார்கள் அப்படிங்கிறத ஒரு டம்மி வாக்கெடுப்பு மூலம் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். யார் யார் வேணுமோ அது எல்லாருமே டிக் பண்ணலாம். ஒருத்தவங்க ஒரு ஆள் வேணும், ஒரு ஆள் வேண்டாம். ஓகே, வீடியோ வேற எடுக்கறாங்களே, போடுறது மட்டும் கூடாது அப்படின்னு என்ன இருக்குன்னா அவங்களுக்கு போட்டு மடிச்சு போட்டு விடு. தேங்க்ஸ். யார் வேண்டாம் யார் வேணுங்கிறவங்களுக்கு வேணுங்கிறவங்களுக்கு ஒரு டிக்கு, வேணாங்கிறவங்களுக்கு எக்ஸ் டிக்கு, வேணாங்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸை போட்டு ஒரு மடிச்சது போட்டு உங்களுக்கு ஒரு டிக் மட்டும் போட்டுருங்க. வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி போட்டு மடிச்சது. மடிச்சிரு லைட்டா அப்படி திரும்பி வரவே கூடாது. ஒரு ஆள் இருப்பாங்களா, யாருன்னா ஒரு ஆள் வரும் நடையோ மடிச்சு அப்படியே மடிச்சிரு. அப்படியே மடிச்சு போட்டு நம்பருக்கு அடிச்சுட்டு வேற யாருக்காவது பார்த்துருவீங்கள மடிச்சிருங்க. எங்க தொகுதியில காங்கிரஸ் நிக்கிறாங்க, டிஎம்கே அலைன்ஸ், டிஎம்கே அலைன்ஸ், ஏடிஎம்கே அலைன்ஸ். தமிழ்நாடு பண்றீங்களா? நன்றி. நன்றி. அது மடிச்சு ஓட்டு. அதான் விஜய் வராரோ எங்க வராரோ தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க அண்ணன் பிரபு வருவார். நான் இப்ப இங்க அப்படியே தெரியாம போடுங்க. நன்றி. மடிச்சு போட்டோம். மடிச்சு டஃப்பாக தானே இருக்கும், நிறையபடியே டஃப்பாக தான் இருக்கும். தடவை ஏன்னா இது நட்சத்திர தொகுதி ஆகிடுச்சுல, சீமான் நிற்கிறாரு, பெரிய விஷயம். போட்டு மடிச்சு மட்டும் போட்டு யார் வேணுமோ தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்வான் விவசாயி சார்பாக நம்ம காரைக்குடியில் ஒரு டம்மி வாக்கெடுப்பை நடத்தி முடிச்சிருக்கோம். இதில் நாம் தமிழர் கட்சி எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாரும் ஆவலாக காத்துட்டு இருக்க ஒரு விஷயம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காது. முழுக்க முழுக்க பொதுமக்கள் கிட்ட இருந்து இந்த கருத்து கணிப்பை நம்ம எடுத்திருக்கோம். என்ன நடக்குது அப்படிங்கிறத மொத்தமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
ஒரு வழியாக மொத்த கவுண்ட்டும் முடிச்சிட்டோம். இதை நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரிசல்ட் இருந்தாலும் கூட இதில் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா மற்ற எல்லாருமே வந்து யார் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு தான் எடுத்தாங்க. ஆனால் எனக்கு வந்து வேறு மாதிரி கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் என்ன பண்ணேன், யார் வரவே கூடாது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அவங்களையும் சேர்த்தே பதிவு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அதனால் யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத விட யார் வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வரவே கூடாது அப்படிங்கிறதுல அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறது திமுக தான். இதில் மற்ற எல்லாருமே வந்து 2-3 கட்சிகள்லாம் சேர்த்துலாம் வந்து இன்ட்டு போட்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் அதிகமாக வந்து திமுக வாங்கியிருக்கு. அதன் பிறகு அதிமுக. 2 திராவிட கட்சிகளும் வேண்டாம் அப்படிங்கிறதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து தாவேக்காவுக்கு அதிசயமாக நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, ஒருத்தவங்க கூட நாம் தமிழர் கட்சி மட்டும் வரவே கூடாது அப்படிங்கிறத யாருமே சொல்லலை. அண்ட் யார் வரணும் அப்படின்னு எதிர்பார்த்ததில் முதல் இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் தான். நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படிங்கிறது காரைக்குடியில் அனைத்து பொதுமக்களும் விரும்புகிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒரு 5 பேர் வித்தியாசத்தில் வந்து திமுக இருந்தாங்க. அதுவும் ரொம்ப எதிர்பாராத விடயம். அந்த அளவுக்கு இன்னும் வந்து மக்கள் எதிர்ப்பு அலைகள் எந்த அளவுக்கு இருக்கோ ஆதரவு அலையும் இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அதன் பிறகு தான் டென்டல் பிரபு அவர்களும் அதன் பிறகு அதிமுகவினர் அவர்களுக்கும் வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்ம எடுத்த வாக்கு. இது போல் வேறு எந்த தொகுதியில் ஒரு வாக்கெடுப்பு மூலயமாக மக்களுடைய கருத்து கணிப்பை தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த தொகுதியுடைய பெயரை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க. நன்றி.